சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை அன்பான நன்றியும் வணக்கமும். அனைத்து அன்பர்களும் அனைத்து நண்பர்களும் வாழ்விலே தாங்கள் நினைத்த காரியத்தை திறம்பட செய்து வெற்றி பெற்று வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ்வீராக என கூறிக்கொண்டு அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் எனவும் எல்லாம் அல்ல ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியின் பாதம் தொழுது வேண்டிக் கொண்டு அவனருளாலே அனைவருக்கும் அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் என கூறிக்கொண்டு நம்ம சென்ற பதிவில் அதாவது இந்திய தேர்தல் திருவிழா என்ற தலைப்பில் அடுத்த பிரதமர் இந்தியாவை ஆளப்போகும் அடுத்த பிரதமர் யார் என்ற தலைப்பில் நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பதிவு போட்டிருந்தோம். சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் நம்ம திரு ராகுல் காந்தி ஐயாவின் ஜாதகத்தையும் திரு மோடிஜி ஐயா அவர்களின் ஜாதகத்தையும் ஒரு அனுமானத்துடன் அவருடைய அதாவது இந்த ஜாதகம் உண்மையானதா என்று தெரியாத பட்சத்தில் இருந்தாலும் பெரிய அன்பர்கள் அவர் தங்களுடைய சுய விருப்பத்தை தெரிவிக்காமல் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை மறைத்து வாழ வேண்டியது அவர்களுடைய சுதந்திரம். அந்த வகையிலே அவருடைய ஜாதகத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம இதுதான் இந்த ஜாதகம்தான் இவருடையது என்று தெரியாத பட்சத்தில் பல ஜோதிட ஜாம்பவான்கள் பல ஜோதிட ஆசிரிய பெருமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரவப்பட்ட இந்த ஜாதகம் இந்த ஜாதகங்கள் அதாவது திரு ராகுல் காந்தியுடைய ஜாதகமும் திரு மோடிஜி ஐயா அவர்கள் ஜாதகமும் சமூக வலைதளங்களில் வர்றது. அது இந்த ஜாதகம் இவர்களுடைய ஜாதகம் என்று நம்ம அனுமானம் என்று இதுதான் உறுதியாக என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் நிறைய இந்த இருவர்களுடைய ஜாதகமும் நம்ம இதே தேதி வாரியாகவும் லக்ன வாரியாகவும் ராசி வாரியாகவும் நிறைய மாறி இருக்கிறது. ஒரு பதிவிலும் ரிஷப லக்னம், அதே போல் விருச்சக லக்னம், கும்ப லக்னம், இதை மாதிரி ராசிகள்லேயே மாறி மாறி ஒவ்வொரு நிலைகளும் கொடுத்தாங்க. இது ஒரு கேள்வியாகவே இருந்தது. இது கரெக்டாக ப்ரெடிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஜாதகம் அவருடைய வாழ்வியல் தத்துவத்தை ஒப்பிட்டு திரு மோடி அவர்களின் ஜாதகத்தை வாழ்வியலோடு ஒத்துப்போகும் ஜாதகம் எது அப்படின்னு நம்ம பார்த்து, அதே போல் திரு ராகுல் காந்தியுடைய வாழ்வியல் தத்துவத்தோடு ஒத்துப்போகும் ஜாதகம் எது அதாவது பல்வேறு நிலைகளில் ஜாதகம் கொடுத்ததுனா இந்த ஜாதகம் இதுதான் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம சென்ற பதிவில் ஏப்ரல் 10ஆம் தேதி சன் ஜோதிடம் சார்பாக இந்தியாவை ஆளப்போகும் அடுத்த பிரதமர் யார் என்ற தலைப்பின் கீழே நம்ம அவர்களுடைய இருவருடைய ஜாதகமும் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அன்னைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா திரு மோடி அவர்கள் 17/9/1950ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர். ராசி விருச்சக ராசி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், லக்னம் இதில் கேட்டிங்கன்னா லக்னம் ஒவ்வொரு பதிவிலும் மாற்றி போட்டிருக்காங்க என்பதனால் நானும் இங்கே லக்னத்தை மறத்தியே சொல்லுகிறேன். அப்போ லக்னம் பலமாக இருக்கிறது. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு, அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன், லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன். இது ஜோதிடர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன்.
அப்போது இவர் வந்து பிறந்த மாதம் மறைமுகமாக சொல்கிறேன், அதாவது ஜோதிடர்களுக்கு புரியும். ஜாதக பிறந்த மாதம் ஆவணது புரட்டாசி மாதம். ஓகேங்களா? அப்போது லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், புதன், கேது. ஓகேங்களா? அடுத்த கட்டமாக வந்துட்டு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய். லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு, தனித்த குரு. அது தனித்த குரு இருந்தாலும் ஒரு பாதகத்தை செய்யும். இருந்த போதிலும் இந்த லக்னத்துக்கு அது பாதகத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை தற்போது இந்த ஜாதகத்தை திரு மோடி அவர்களின் வாழ்வியலோடு ஒப்பிட்டு அன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து இதுதான் இருக்கும் என்று உறுதிப்படுத்தி 10/4/2024 அன்று ஏப்ரல் மாதம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்தியாவை ஆளப்போகும் அடுத்த பிரதமர் யார் என்ற தலைப்பிலே பேசியிருந்தோம். அதே போல் வந்துட்டு திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தையும் வந்துட்டு இவருடைய ஜாதகம் 19/6/1970 இவர் வந்து இத்தாலியில் பிறந்ததாக நமக்கு கிடைத்த தகவல். இதுவும் வந்துட்டு ஒரு ஊர்ஜினம் பண்ணாத ஒரு தலைவர் இருந்த போதே இந்த ஜாதகம், அதாவது பல வலைத்தளங்களில் பல பொது முறையில் வந்துட்டு பொது தளத்தில் வந்துட்டு சில ஜாதகங்கள் உலாவி வரும் பொழுதும் அந்த ஜாதகத்தெல்லாம் தவிர்த்து இதுதான் இந்த ஜாதகம் இப்படி தான் இருக்கும், இந்த ஜாதகமாக தான் இருக்கும் என்று அவருடைய வாழ்வியல் தத்துவத்தோடு ஒப்பிட்டு இதையும் ஆய்வு செய்து நம்ம அன்னைக்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம சன் ஜோதிடம் சார்பாக. அப்போ இவருடைய ஜாதகம் வந்துட்டு சில பதிவில் வந்துட்டு மகர ராசியாக வர்றது, சிலதில் வந்துட்டு தனுசு ராசியாவது, சில பேர் விருச்சக ராசியாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் நான் வந்துட்டு இதை வந்துட்டு என்னுடைய ஆய்வில் அவருடைய வாழ்வியல் தத்துவத்தோடு ஒத்து போகும் நிலையில் ஐயாவுடைய ஜாதகம் ராகுல் காந்தியுடைய ஐயாவுடைய ராசி தனுசு ராசி. கேளா, தனுசு ராசி, நட்சத்திரம் மகம், மூலம், மன்னிக்கவும் மகம் இல்லை மூல நட்சத்திரம் மகம், தனுசு ராசி. அப்போது லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா லக்னம் வந்துட்டு ராகுல் காந்தி ஐயாவுடைய லக்னம் வந்துட்டு மகர லக்னம். ஓகேங்களா? அது வந்து தான் அங்கே மாற்றி சொல்லியிருக்காங்க. சில இதில் வந்து ஜோதிட தகவலில் லக்னத்தை வந்துட்டு ராசியாகவும் ராசியை வந்து லக்னத்தும் சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னா இவரோட ராசிக்கு 5ஆம் இடத்து நம்ம வந்து நீங்கள் இந்த பதிவு பார்க்குறவங்க என்னோடய பதிவு சஞ்சோதிடம் யூடியூப் சேனலில் ஏப்ரல் 10ஆம் தேதி இந்தியாவை ஆளப்போகும் அடுத்த பிரதமர் யார் என்ற பதிவில் நீங்கள் போய் பார்க்குற போது இந்த விஷயத்தில் நிறைய பேசியிருப்பேன். ஏன் என்று கேட்டால் இந்த இருவருடைய ஜாதகமும் உண்மையானது என்று ஊர்ஜிதம் பண்ணுகிறது இந்த வெற்றியின் மூலம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த பதிவில் மீண்டும் வந்துட்டு நிறைய தொலைக்காட்சி ஊடகங்களும் நிறைய மக்களும் நிறைய வந்துட்டு எதிர்கட்சி தலைவர்களும் அதே போல் வந்து மக்கள் மத்தியில் பல தரப்பட்ட மக்கள் மத்தியில் மோடி வந்து ஆட்சிக்கு வர முடியாது, இது வந்துட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு இந்திய கூட்டணி பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறாங்க அடுத்த கட்டமாக அப்படியெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எது எப்படி இருந்தாலும் ஜாதகம் என்ன சொல்கிறது அதை அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வு செஞ்சதில் திரு ராகுல், அதாவது தலைமை யார் ஏற்று நடத்துகிறார்கள், ஒருவருடைய அதாவது பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்காத பட்சத்திலும் அதனுடைய தலைமை யாரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அந்த தலைமை யாருடைய தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதை மையமாக வைத்து ஆய்வு செய்த பலன் தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் இந்த 2024 நடைபெற்ற தேர்தலில், அதாவது 19 தேர்தல் நாள் வந்து 19/4/2024 முதல் 1/6/2024 தேர்தல் தொடங்கி முடிந்த காலம். அதே போல் வந்துட்டு தேர்தல் அறிவித்த நாள் வந்துட்டு 4/6/2024. அப்போ நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது இது யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்கள், அவர்களுடைய ஜாதகம் தான் நம்மளுக்கு மெயினாக வேணும். யாரை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி வந்து யாரை முன்னிலைப்படுத்தி அவரை வைத்து தான் வந்து மையப்படுத்தி தான் ஓட்டு கேட்கப்படுகிறார். அப்போது இருவருடைய ஜாதகத்தை அப்போ வந்து பாரதிய ஜனதா தள கட்சியில் அப்போ வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ஏஎன்டி அந்த கூட்டணியில் வந்துட்டு
பிரதமர் மோடியை வந்து முன்னிலைப்படுத்தியும், அதே வந்து இந்திய கூட்டணியில் வந்துட்டு திரு ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தியும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்போது இந்த ஜாதகத்தையும் நம்ம வச்சு பார்க்குறோமோ அவருடைய வாழ்வியல் தத்துவத்தை ஒத்துப்போகும் பட்சத்தில் நம்ம வந்து அன்றைக்கி என்ன சொன்னோன்னா 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நம்ம யூடியூப் சேனலில் சார்பாக சொன்னது, மீண்டும் திரு மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் அமர்வார், ஆட்சி வெற்றி பெறுவார் என்று கூறினார். அப்போது வந்துட்டு 277 தொகுதியிலிருந்து, அதாவது 277 தொகுதியிலிருந்து 331 தொகுதி வரைக்கும் 331 தொகுதி வரைக்கும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும். அப்போ வந்து மற்ற இடங்களில் வந்து நாம் வந்து சொன்னோன்னா இந்த காங்கிரஸ் வந்துட்டு 170 தொகுதியிலேருந்து 180 தொகுதி கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு வெற்றி பெறும். மற்ற வந்துட்டு கம்மியாக சொல்லணும். டோட்டலாக வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு பாரதிய ஜனதா கூட்டம் வந்து மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகம் நம்ம வந்துட்டு இது ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இவருடைய ஜாதகம் தான் அதே போல் வந்துட்டு ஊர்ஜிதம் பண்ணி இருக்கிறது. இந்த இருவருடைய ஜாதகமும் ஊர்ஜிதம் பண்ணி இருக்கிறது. அப்போது நம்ம வந்து கணிச்சு எடுத்தது, இதை ஆய்வு பண்ணி எடுத்தது திரு மோடிஜி ஐயாவின் ஜாதகமும் திரு ராகுல்ஜி ஐயா ஜாதகமும் இது சரியாக இருக்கிறது என்று இந்த தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்புகளும் வெற்றிகளும் உறுதி பண்ணுகிறது. அதே போல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், திரு ராகுல் காந்தி ஐயா வந்துட்டு தன்னுடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சியை தலைமையேற்று பல போராட்டங்களையும் பல சிக்கல்களையும் பல இன்னல்களையும் சந்தித்துள்ள இந்த பிரதமர் பதவிக்காக பல போராட்டம், பல இவருடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது. இந்த பதிவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னா, அதே போல் வந்து பிரதமர், அதாவது இந்த ஜாதகம் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் இருவருடைய ஜாதகமும் பலமாக இருக்கிறது, இருவருக்கும் போட்டி பலமாக இருக்கும் என்று சொன்னோம். அப்போது அந்த வந்துட்டு அந்த தேர்தல் முடிவு நாளன்று, தேர்தல் எண்ணிக்கை நாளன்று இரு கட்சிகளும் பலமாக வந்தது. அதாவது யார் வெற்றி பெற போகிறார்கள் என்று இறுதி வரைக்கும் தெரியாத பட்சத்தில் முடிவில் தான் வந்துட்டு பாரதிய ஜனதா முந்தியும் பின்னாடி வந்துட்டு காங்கிரஸும் சென்றது. அதன் அடிப்படையிலே இந்த ஜாதகம் தெளிவாக இருக்கிறது. அப்போ வந்து நம்ம சொன்னோம், இது வந்து இந்த மோடியோட ஜாதகம் தவறாக இருந்தால் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாலும் பிரதமராக முடியாது என்று சொல்லியிருந்தோம். அவர் பிரதமராக முடியாது என்றால் வேறு ஒரு பிரதமராக இவர் ஒரு தலைமையில் ஆட்சி அமையாது என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே இவர் வந்துட்டு இன்றைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்த்து வைத்து கொண்டு இன்னும் அந்த தன்னுடைய தலைமையில் இந்த கட்சியை அமைய வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லாமல் அதே இதில் தான் அவர் செஞ்சுட்டு அப்போ வந்து ஜாதகம் ஒத்து போகிறது. அப்போது இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு நல்ல சிறந்த தலைமை பொறுப்பு வாய்ந்த நல்ல ஜாதகம் சிறப்பான ஜாதகம் வாய்ந்த தலைவரை தேர்ந்தெடுத்து அமையும் பொழுது மீண்டும் வந்துட்டு காங்கிரஸ் எழுச்சி பெற்று இந்தியாவிலே ஆட்சி அமைக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். இதுதான் வந்துட்டு காங்கிரஸ், அதாவது திரு ராகுல் காந்தி ஐயாவின் ஜாதகம் கிட்டத்தட்ட வந்துட்டு 1, 5, 9 இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து திரு மோடிஜி ஐயாவின் ஜாதகம் வந்துட்டு 1, 5, 9 நன்றாகவே இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இன்னும் கேட்டிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் கூட மோடி தான் வந்துட்டு மீண்டும் பதவியேற்பார். 4வது முறையாகவும் பிரதமராகவே அவர் மீண்டும் பதவியேற்பார். அவர் மூச்சு உள்ளவரை பிரதமராக இருக்கக்கூடிய யோகம் பெற்ற ஒரு சிறப்பான ஜாதகம் இந்த ஜாதகம். இது வந்துட்டு இது என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஜாதகம் இது. அது வந்துட்டு அடுத்த தேர்தலில் இதனுடைய பலனை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம சிறப்புடன் ஆய்வு செய்து இந்த மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட தமிழ்நாட்டு உள்பட அனைத்து இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரங்கள் செய்தால் கூட இங்கே இந்த ஜாதகம் உறுதியாக நின்று ஒரு நபரை தனித்து அவரை வந்து பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற செய்து இன்றைக்கு வந்து ஆட்சி கட்டிலை அமர்த்தி உள்ளது என்றால் அப்போது மனிதனுடைய சக்தியை விட கிரகங்கள் சக்தி அதிகம். கிரகங்கள் இங்கே எல்லாத்தையும் வந்து ஆள்கின்றன. கிரகத்தின் கையிலே அனைத்து உலகமும் கட்டுக்கோப்பில் இருக்கிறது என்பதை நம்ம உறுதி செய்கிறோம். அப்போது ஜாதகத்தோடு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தத்துவம் ஒத்துப்போகிறது என்று கூறிக்கொண்டு இந்த ஜாதகத்தை எனக்கு
கொடுத்து உதவிற்கும் இந்த ஜாதகத்தின் உள்ள சூட்சுமங்களை எனக்கு தெளிவுபடுத்திய பஞ்சபூதங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை என் சிறந்தாந்து வணங்கி வேண்டிக் கொண்டு அவர்களை வணங்கி மேலும் 27 நட்சத்திரங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு சப்த கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 12 ராசி கட்டங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த ஆய்வு இதை போல் ஒரு சிறப்பான ஆய்வு, சிறப்பான ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் உரைக்க சொன்ன இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.